ஹலோ வியூவர்ஸ், ஒரு சிறுவன் ஒரு வங்கிக்கு வரான். அந்த வங்கி மிக பிரம்மாண்டமா இருக்கு. வங்கியுள்ள நுழையறான். அங்க ரெண்டு பெண்கள் வரவேற்பு அறையில வந்து உட்கார்ந்திருக்காங்க. இப்ப அந்த பெண்களும் எனது பாட்டி பேர்ல நான் பணம் போடணும், அக்கவுண்ட் என்னோட பாட்டிக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில உள்ள பணத்தெல்லாம் எடுத்து மேதையில போடுறான், டேபிள்ல போடுறான். இப்ப அதை பார்த்து அந்த பெண்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு. இந்த பணத்தை எங்கிருந்து திருடுன அப்படின்னு அவன் சொல்றாங்க. அழுதுகிட்டு, இல்லக்கா சொந்தமா சம்பாதிச்சது, தெருவுல டப்பி குப்பையெல்லாம் பொறுக்கி நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் அவங்க வந்து விரட்டிடுறாங்க. இப்ப அந்த சிறுவன் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல அவனுடைய பாட்டி இருக்கு. அந்த சிறுவனுடைய பேரு ராஜு. ராஜு அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுல அவனுடைய பாட்டி மட்டும் ஒரு குடிசையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாட்டியிடம் போயிட்டு அழுகுறான். ஏன் மகனை அழுகுற அப்படின்னு அவங்க கட்டிப்பிடிக்கிறாங்க. உடைய சிகிச்சைக்காக பணம் சேர்த்து வைக்கிறதுக்காக பேங்க் போனேன், ஆனா அங்க வங்கியில வந்து பணம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் உங்களுடைய ஆபரேஷன் முடியும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எப்படியாவது வங்கியில போட்டு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அந்த பாட்டி அழுதுகிட்டு அவனை கட்டி அடைக்கிறாங்க. இப்ப சரிப்பா, நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பாட்டுக்கு உடல்நல சரியில்லை, அறுவை சிகிச்சை செய்யல அப்படின்னா அவங்க சீக்கிரமா இறந்துருவாங்க அப்படின்னு மருத்துவம் சொல்லிருப்பாங்க. இதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. இப்ப அதனாலதான் இந்த சிறுவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான். இந்த இடத்துல சரிப்பா அப்படின்னு மறுநாள் அந்த பாட்டியும் அந்த சிறுவன் ராஜுவும் அந்த வங்கிக்கு போறாங்க. இப்ப அந்த பெண்கள் திரும்பவும் சிரிக்கிறாங்க. அதோ பாரு, அந்த சிறுவன் மறுபடியும் வந்திருக்கான், ஒரு கிழவியும் ஆட்சி வந்திருக்கான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க எதுக்கு வந்த, இன்னும் பணம் எங்கேயாவது திருடிட்டு வந்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அவன் அழுகுறான். பாட்டி, இவங்க ஏன் என் மீது கோவப்படுறாங்க, நான் எதுவுமே தவறு செய்யலையே அப்படின்னும் அவன் அழுகுறான். இப்ப அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணத்தை நான் வங்கியில டெபாசிட் பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இந்த பாட்டியை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. மேல அந்த சிறுவனை பார்த்து, இது முன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்காக இந்த வங்கி இல்ல, இங்க எல்லாமே பணக்காரர்களுக்கும் இங்க வாடிக்கையாளர்கள் தான் இந்த வங்கி அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. பிறகு திடீர்னு அங்க உள்ள காவலாளி ஓடி வராரு. ராஜுவை பிடிச்சு தள்ளுறாரு. பணக்காரர்கள் தான் இங்க வராங்க, உன்னை போல ஏழைகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. ராஜு ஓடி கீழே விழுறான். இப்ப சத்தமா அழுகுறான். இது எல்லாத்தையுமே அந்த வங்கியில் உள்ள அத்தனை பேரும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் இதுதான், யாருமே குரல் எழுப்பல. ராஜு பாட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு நிக்கிறான். பாட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவன் அழுதுட்டே சொல்றான். பாட்டியும் நடும் கையோட தனது பழைய பணப்பைய எடுக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பணம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஐயா என்னிட்ட பணம் இருக்கு, நான் இந்த பேங்க்ல போட்டு வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பெண் ஊழியர் பணப்பையை பார்த்துட்டு சிரிக்கிறா. இது ரொம்ப குறைவான பணம், இதை வங்கியில போடணுமா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க. இப்ப உடனே அந்த காவலாளியும் இதுக்கு மேல இங்க நின்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு போறாரு. உடனே பாட்டி, எனக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் அந்த பாட்டி தண்ணீர் பாட்டில் நோக்கி கையை காட்டுறாங்க. உடனடியா தண்ணி குடிப்போம் அப்படின்னு தண்ணி குடிக்க போறான். இப்ப அந்த தண்ணியவும் அங்க உள்ள காவலாளி, இங்க தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, ஒழுங்கா இங்க வச்சுட்டு வெளியே போயிடும் அப்படின்னும் விரட்டுறாரு. உன்ன மாதிரி பிச்சைக்காரன்லாம் இங்க தொடக்கூடாது, வாடிக்கையாளர்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அங்குள்ள ஒரு இளைஞன் சூரஜ் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. இப்ப உடனே அந்த நிகழ்ச்சி எல்லாம் அவன் வீடியோ வந்து எடுக்கிறான். அந்த பாட்டியும் அந்த பேராண்டியும் அழுதுகிட்டே வெளில வராங்க. இப்ப அந்த நிகழ்ச்சி எல்லாமே வீடியோ வந்து எடுக்கிறான். இப்ப அவனோட மனது தாங்கள இப்படி கேவலப்படுத்துறாங்க, ஏன்னா அவ்வளவு கேவலமா போச்சா, இதை தோல்விச்சு காட்டணும், இது உலக மக்களுக்கெல்லாம் வந்து இங்க நடக்கிறத காட்டி அவனும் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த பாட்டியோட வீட்டுக்கு அவன் போறான். இப்ப அவன் கேமரா வச்சிருக்கான். அந்த கேமரா பார்த்து அவன் வீடியோ எடுக்கிறான். பாட்டி, நீங்க யாரு, எதனால இருந்து வங்கிக்கு வந்தீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் சிறுவன் சொல்றான், ஐயா நாங்க எந்த தப்பு செய்யல, எங்களை ஏன் வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் சூரஜ் சொல்றான், மக்களுக்காக என்ன நடந்திருக்குன்னு வெளில தெரியணும், அதனால வங்கியில என்ன நடந்தது அப்படின்னு நீ சொல்லுங்க அப்படின்னு பாட்டி கேட்கறான். அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இந்த குழந்தை ராஜுவை 5 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டெடுத்தேன். எங்க போறன்னு தெரியாம சுத்தி தெரிஞ்சிருந்தான். இந்த இடத்துல தான் என்னோட அழுதுட்டே வந்தான். யாருப்பா நீ, என்னப்பா வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவனுக்கு சரியா பேசக்கூட தெரியாது, அவன் அழுதுட்டே இருந்தான். இப்பதான் எனக்கு வேற வழி தெரியல, நான் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தேன். அதுல இருந்து இந்த சிறுவனை வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு எனக்கு உடல்ல சரியில்லாம போச்சு. இந்த இடத்துல தான் மருத்துவமனையில எனக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ஆபரேஷனுக்காக நாங்க பணம் சேர்த்து இருந்தோம். இந்த பணத்தை டெபாசிட் பண்றது தான் வங்கியில போறதுக்கு தான் நான் அந்த வங்கிக்கு போனோம். ஆனா வங்கியில எல்லாருமே எங்களை கிண்டல் அடிச்சு கேலி பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க. இப்ப அந்த சூரஜ் கேக்குறான், பாட்டி இந்த சிறுவன் வந்து கண்டெடுத்தன்னு சொன்னீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வழக்கு பதிவு செஞ்சீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. பாட்டி சொல்றாங்க, நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தெரிவிச்சேன். அவங்களும் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல எதுவுமே தெரியல, அவங்களும் எதுவுமே சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சூரஜ் சரி அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு வரான். கம்ப்யூட்டர்ல உட்காந்து எல்லாத்தையுமே வந்து எடிட் பண்றான். எடிட் பண்ணி ஒரு ஏழைக்கு வங்கியில என்ன அநீதி நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னும் அவன் வந்து போஸ்ட் போட்டு வீடியோ வெளியிடுறான். இந்த வீடியோ வேகமா வந்து வைரல் ஆகுது. மக்கள் எல்லாருமே இதை பாக்குறாங்க. இப்பதான் அந்த சிறுவன் வந்து அழுகுறான். இப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த உலகத்துல எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் சில பேரு கெட்டவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் ஒருத்தவங்க தான் இவங்க. ஆனாலும் அந்த சில பேரால எல்லாருடைய பேரும் கெடுது அப்படின்னும் அந்த பாட்டி சொல்றாங்க. இப்பதான் இந்த வீடியோ வேகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தான் அந்த வங்கியோட
முதலாளி பேர் தான் வினோத் மேத்தா. வினோத் மேத்தா அமெரிக்காவில் இருக்காரு. இந்த வீடியோ வேகமா வந்து வைரலாயிட்டு இருக்கு, மக்களிடையே பேசும் பொருளாவது. இப்ப டிவி சேனல், மீடியா சேனல் அப்படின்னு எல்லாமே வங்கி குவிறாங்க. நிறைய வந்து போராட்டமா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் பெரிய ஒரு விவாத பொருளா மாறுது. இப்ப இந்த வீடியோவை அந்த வங்கியோட முதலாளி வினோத் மேத்தா பாக்குறாரு. பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அந்த சிறுவனை பார்த்து அவர் வந்து யோசிக்கிறாரு. அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி தனது குழந்தைய ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சுட்டதை அவர் வந்து யோசிக்கிறாரு. அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருக்கும் போது திடீர்னு அவருடைய மகன் அவருடைய கையை விட்டுட்டு பாத மாதிரி எங்கே போயிட்டான். அவர் எவ்வளவு தேடியும் கிடைக்கல. தனது மகனாதான் இருக்குமோ அப்படின்னு அவருடைய முகமும் அதே முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. இப்பதான் அவர் உடனடியா வங்கிக்கு போன் பண்றாரு. பாட்டியும் அந்த சிறுவனும் போன அதே வங்கி தான் அவருடைய வங்கி. அவருடைய வங்கிக்கு அவர் போன் பண்றாரு. வங்கி மேலாளர் பிஜு அதை வந்து போன் வந்து எடுக்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனடியே கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு பிஜுவும் அங்கிருந்து அவன் வந்து கிளம்புறான். அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்து போறான். அந்த பாட்டியோட வீட்டுல அவர் போய் நிக்கிறாரு. இப்ப அந்த பாட்டியும் அந்த சிறுவனும் ரொம்பவே பயந்துடுறாங்க. இப்பதான் அந்த பாட்டியிடமும் அந்த சிறுவனிடமும் ஒண்ணுல ஒரு முக்கியமான விஷயத்துல தான் நான் வந்திருக்கேன், அதனால கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த முதலாளிட்ட வினோத் மேத்தாவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அங்க அடையாளங்கள்லாம் எல்லாத்தையும் சொல்றாரு. இது என்னுடைய மகன் மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. சரி, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத, உடனடியா அந்த பாட்டிய மருத்துவமனை கொண்டு சேருங்க, என்ன அறுவை சிகிச்சை செய்யணுமோ அதை உடனடியா பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யறாங்க. இப்ப இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே அந்த சிறுவன் ராஜு பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, திடீர்னு என்னென்னமோ நடக்குது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறான். இந்த இடத்துல தான் வினோத் மேத்தா இங்க இருந்து வராரு. இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த சிறுவனை பாக்குறாரு. அந்த சிறுவன் அவருடைய மனைவியை பார்த்த மாதிரியே முகம் இருக்கு. இப்ப அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். தனது மனைவி முகம் மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறாரு. இந்த இடத்துல தான் உடனடியா அங்க மருத்துவமனையில டாக்டர் உடனடியா டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மருத்துவரும் சார் சில நாட்கள் ஆகும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் பல வருஷம் காத்திருந்தாச்சு, சில நாட்கள் தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த சிறுவனுக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் நடைபெறுது. இப்ப இந்த விஷயம் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறிட்டு இருக்கு. இப்ப ஒரு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் வந்து வெடிக்குது. இதுக்கிடையில அந்த பாட்டியும் அறுவை சிகிச்சை செஞ்சு சரியாயிடுது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரிசல்ட் வந்துருது, டிஎன்ஏ ரிசல்ட் வருது. இப்ப வினோத் மேத்தாவோட மகன் தான் அப்படின்னு ரிசல்ட் வருது. இப்ப அந்த சிறுவனை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. உன்னை விட்டுட்டு நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. இப்பதான் என்னுடைய மகன் அப்படின்னும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. மேல அவர் சொல்றாரு, நம்ம உடனடியா அந்த வங்கிக்கு போனோம், உடனே கிளம்பு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் சிறுவன் சொல்றான், இல்லப்பா ஏற்கனவே போன அந்த வங்கிக்கா முடியாது, என்ன கண்ணாமனான்னு திட்டுறாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இல்லப்பா அது வந்து உன்னுடைய வங்கி தான், அந்த வங்கியே நம்முடையதுதான், அதனால எவ்வளவு இல்லாம நீ வா அப்படின்னும் அவர் சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, உண்மையிலேயே வங்கி எப்படிப்பா உங்களுக்கு ஆக முடியும் அப்படின்னும் அந்த சிறுவன் கேட்கறான். அண்டர் கவர்மெண்ட் தான், ஆனா என்னுடையது, உனக்கு வந்து போ புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த சிறுவனை அழைச்சிக்கிட்டு அந்த வங்கிக்கு போறாரு. இப்ப அந்த சிறுவனுடைய கையில மிகப்பெரிய பேக்ல அந்த பேக் நிறைய வெறும் பணம் வந்து வச்சிருக்கான். இந்த பணத்தை எடுத்துட்டு உள்ள போறான். இப்பதான் அந்த 2 பெண்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஏற்கனவே விரட்டடிச்ச சிறுவன் எதுக்காக இங்க வரான், இதனாலதான் இங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த வீடியோ வைரலானதால எங்களுக்கு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனா மீண்டும் வந்திருக்கானு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியம் பாக்குறாங்க. இப்பதான் அந்த சிறுவன் அந்த பேக்கை வந்து ஓபன் பண்ணி பணத்தை அந்த மேதையில இருந்து கொட்டுறான். நீங்க என்ன அந்த பணத்தை நான் திருத்தி வந்ததா என்ன வெளியே போக சொன்னீங்க, ஆனா இங்க பாருங்க பேக் நிறைய ஏகப்பட்ட பணம் இருக்கு, இந்த பணம் முழுவதையும் நான் வங்கியில போடணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அங்க உள்ள எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் அந்த இடமே அமைதியாகுது. இப்பதான் வினோத் மேத்தா உள்ள வராரு. எல்லோருமே மொத்தமா வாங்க, பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாருமே வராங்க. இப்பதான் அந்த சிறுவனை கட்டிப்பிடிச்சு இவன் இவருடைய மகன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகம் எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியம் பாக்குறாங்க. ஒரு வங்கினா எப்படி நடந்துக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட புரியாம இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன், யாரு என்னுடைய மகனிடம் மோசமா நடந்துக்கிட்டீங்களோ அவங்க உடனே வெளில வாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த 3 பேர் வெளில வராங்க. உடனடியா உங்களை பணியில நீக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க அருந்து போறாங்க. நீங்க இந்த பணியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றாரு. செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்க 3 பேர்த்தையும் வெளியே அனுப்ப அப்படின்னும் சொல்றாரு. அதுல செக்யூரிட்டியும் ஒருத்தர் வெளில வந்து பிடிச்சு தள்ளுறாங்க. இந்த நிகழ்வும் வீடியோ எடுத்து வைரலாக்குறாங்க. இப்போ உடனடியா மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும், ஏழை பணக்காரனை பார்க்காம எல்லாருமே முன்னேறணும் அப்படின்னு மனசுல வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போறாரு. இப்ப அந்த பாட்டி அந்த சிறுவனை வச்சுட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. அது மிகப்பெரிய ஒரு வீடு. அந்த வீட்டுல இனிமே நீ எங்கதான் தங்க போற அப்படின்னு ராஜுகிட்ட சொல்றாங்க. ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறான். ராஜுவுக்கும் அந்த பாட்டிக்கும் தனியா வந்து ஒரு அறை வந்து கொடுத்துறாங்க. இப்ப ராஜுவோட வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.